நமஸ்காரம். பி குருஸ் தமிழ் சார்பாக நான் உங்கள் ஸ்ரீ ஐயர். இன்று நம்முடன் மீண்டும் திரிசக்தியார் இணைகிறார். திரிசக்தி சார், நமஸ்காரம் அண்ட் வெல்கம் டு பி குருஸ் சேனல். எப்படி சார் இருக்கீங்க? நமஸ்காரம், ரொம்ப நல்லா இருக்கேன். நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். சொல்லுங்க சார். இன்னைக்கு நம்ம ஒரு அதிரடி வீடியோல ஆரம்பிக்க போறோம். நேயர்களே, முதல்ல இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல இருக்கிற பெண்மணி யார் என்பதை திரிசக்தியார் விவரிப்பார். அதுக்கப்புறம் இதனுடைய பேக்ட்ராப் என்ன அப்படிங்கறதையும் சொல்வார். Let me just bring this video up. சொல்லுங்க சார். அவங்க திருமதி கயல்விழி, அதாவது முன்னாள் நம்ம முதல்வர் கருணாநிதி அவர்களின் மூத்த மைந்தரான மூக்க அழகிரி, முன்னாள் மத்திய அமைச்சர், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய மூத்த சகோதரர் அழகிரி அவர்களுடைய மகள் கயல்விழி வெங்கடேஷ் நினைக்கிறேன், கரெக்டா பேர் சொல்றதா இருந்தால். அவங்க கணவர் பேரு. அவங்க சென்னையில தான் இருக்காங்க, ஈசிஆர்ல எங்கேயோ இருக்காங்க. அவங்களுடைய பில்டிங் இங்க அடையாறு, நான் இருக்கக்கூடிய அதே அடையாறு பகுதியில அவங்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கும். அதுல அது ஒரு பில்டிங், அந்த சொத்து. அதுல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வாடகைக்கு இருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பிரான்ச், அடையார் பிரான்ச் இருக்கு. அந்த பில்டிங்ல லிஃப்ட் திடீர்னு ஏதோ பழுதா இருக்கு. ஆகக்கூடிய எல்லா இடத்துலயும் ஆகக்கூடியதுதான். அப்போ அவர் லேண்ட்லார்ட், அதாவது அந்த சொத்தின் உரிமையாளருங்கிற முறையில அவங்கள்ட்ட லிஃப்ட் ஒர்க் பண்ணல, அதை சரி பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி ஏதோ சொல்லியிருக்காங்க. அது அவர் 2-3 நிறைய தடவை ட்ரை பண்ணி அவங்க லைன்ல வரல போல இருக்கு. அது யார்டியோ பிஏட்ட சொல்லி ஏதோ பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா லிஃப்டை ரிப்பேர் பண்ணணும்னா ஹவுஸ் ஓனர் தானே, அதாவது பில்டிங் ஓனர் தானே பண்ணணும். அதனால சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க யாரோ ஒருவருடைய நண்பரோ யாரையோ கூப்பிட்டு பேசுறது, அதை பத்தி பேசுறதுக்காக வரும்போது, நீங்க ஏன் அப்படி ஃபோன் பண்ணீங்க, இப்படி என்ன ஆர்குமெண்ட், இதுல என்ன ஆர்குமெண்ட்டுக்கான இடம், அது என்ன சூழல்னு தெரியல. அந்த பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க அவர் இப்படி கையை வச்சுக்கிட்டு அப்படியா அப்படிங்கிற மாதிரி, அவர் ஒரு நார்த் இந்தியன், வட இந்தியாவை சேர்ந்தவர், என்னமோ ரன்வீர் சிங் ஏதோ பேர் அவருக்கு. அவர் உண்மையா கேட்கிறாரு அவங்க என்ன சொல்றாங்கன்னு. அவர் ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணாம கேட்கிறாருன்னு இந்த அம்மா கோவத்துல பலார்னு ஒரு அறை, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பிரான்ச் மேனேஜரை, இவங்க லேண்ட்லார்ட் வாட் எவர் யூ கால், சொத்தின் உரிமையாளர், அவங்க வாடகைக்கு இருக்காங்க ஸ்டேட் பேங்க்கு. இந்த கூட வந்தவர் சமாதானப்படுத்துறாரு. ஆனாலும் அவங்க பொங்கி எழறாங்க. இந்த மனோகரா படத்துல கண்ணாம்பா பொங்கி எழுந்த மாதிரி அப்படி பொங்கி, மனோகரா பொறுத்தது போதும் பொங்கி எழு மனோகரா அப்படிங்கிற மாதிரி பொங்கி எழுந்து ஓங்கி ஒரு அறை விட்டுருக்காங்க. இது இப்போ காவல்துறை வரைக்கும் போய் வழக்காயிடுச்சு. சமீபத்தில் இவங்க தாவேகல இணைந்ததாக தகவல், இணைய போறாங்கன்னு ஒரு தகவல் வந்தது, இணைந்ததா தகவல் வந்தது. இணைஞ்சிட்டாங்களா இல்லையா தெரியல. தாவேகால விஜய் அவர்களை, அதாவது முதல்வர் விஜய் அவர்களை இந்த தேர்தலை ஒட்டி சந்தித்தார் 2 மாதத்துக்கு முன்னால. இணைந்தார் என்று சொல்கிறார்கள். அது ஒன்றும் பதவியெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. அப்படியே இணைஞ்சாலும் பின்னால் ஒரு கால் ஏதாவது பதவி கொடுப்பாங்க, இடைத்தேர்தலில் ஏதாவது வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஒரு கால் வந்திருக்கலாம். ஆனா ஒரு ஒரு பெண்மணி, நமக்கு என்னதான் இருந்தா கூட, அவரு ஸ்டேட் பேங்க்ல அவர் ஒன்றும் தப்பா ஒன்றும் பேசினதா இல்ல. அவர் கன்னத்துல அவர் கை வச்சுன்னு உட்கார்ந்துருக்காரு. இதுல என்ன தப்பு இருக்கு? அப்புறம் மத்தவங்க கன்னத்துல கை வச்சிருந்தா நம்ம அப்ஜெக்ட் பண்ணலாம். அவர் இப்படி கையை இப்படி வச்சுன்னு உட்கார்ந்துருக்காரு. அப்படியா, ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த பாவனையில, வீடியோல ஏன்னா ஆடியோ தெரியல, அதனால அப்படி இருக்காரு. இதுக்காக கோச்சிக்கிட்டு ஒரு அறை அரைஞ்சிருக்காங்க. நமக்கு என்னன்னா, நல்ல வேலை இது வேற யார் பில்டிங்காவது இருந்ததுன்னா, அழகிரி அவர்கள் அந்த பவர்ஃபுல்லா இருந்த காலத்துல ஸ்டாலின் தான் இதுல எழுதினாங்க. தினகரன் பத்திரிகை ஒரிஜினலாக KV கந்தசாமி அவர்கள் தொடங்கி, அதுக்கப்புறம் மாறன் பிரதர்ஸ் அவங்க அதை வாங்கிட்டாங்க. ஸோ அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்னைய வரைக்கும். அந்த தினகரன் பத்திரிகையில அழகிரி ஸ்டாலின் 2 பேர்ல ஸ்டாலினுக்கு தான் மக்களிடையே அதிக செல்வாக்கு இருக்கிறது அப்படின்னு ஏதோ ஒரு கணிப்பு கட்டுரை ஒன்று போட்டாங்க. அதுக்காக தினகரன் பத்திரிகையை கொளுத்திட்டார். அழகிரினா அழகிரி அவருடைய ஆட்கள்,
இந்த பொட்டு சுரேஷ் அந்த அவருடைய சுத்தி ஒரு ஒரு பெரிய மாஃபியா கும்பல் இருக்கு. அதை பற்றி 4 பேர் வந்து பத்திரிகையாளர்கள் எரிந்து போய் சாம்பல் ஆனார். அந்த வழக்கு நடந்து அந்த வழக்கில் யாருமே தண்டிக்கப்படவில்லை, எல்லாருமே அக்விட்டட், விடுதலை ஆயிட்டாங்க. யார் மேலாம் அப்ப என்ன தானா பத்திக்கிச்சா அது? அவங்க தானே இத்தனைக்கும் அது வந்து அப்போ வந்து திமுகவை சார்ந்த பத்திரிகை தான் அது. என்ன அந்த உள்குத்து அழகிற்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் அவங்க 2 பேருக்குள்ள உள்ள இருந்த பிரச்சனை தானே தவிர, அதை தவிர அது திமுக சார்ந்த பத்திரிகை. மாறன் பிரதர்ஸும் திமுக குடும்பம் மத்திய அமைச்சரெல்லாம் இருந்திருக்காங்க. இது நடந்தது. ஆனால் அன்னைக்கு நடந்த போது மு.க. அழகிரி அவர்கள் மத்திய மந்திரி, முதலமைச்சருடைய மூத்த மகன், ஒரு பவர் சென்டரா இருந்தாரு. இன்னைக்கு அழகிரியே அமைதியா அரசியலிலிருந்து ஒதுங்கி இருக்கிறார். அவருடைய மகனுக்கு உடம்பு சரியில்லை, அதாவது மீள முடியாத ஒரு உடல்நிலையில இருக்காரு. அதுக்கு காரணங்கள் பல சொல்றாங்க, அவருடைய பழக்க வழக்கங்கள்னு. எதுவா இருந்தாலும் உடல்நிலை மோசமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அரசியலிலும் வந்து ஸ்டாலின் அவர்களே இப்பொழுது கொலைத்தூர்ல தோத்துக்கிட்டு அமைதியா உட்கார்ந்துருக்காரு, வேற வழி இல்லாம. அப்போ எதற்காக அந்த ஆணவம், கர்வம், அந்த ஒரு அப்படின்னு? இது வந்து முன்னால ஒரு பழைய கதை ஒன்று சொல்லி நம்ம நேர்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். அழகிரி அவர்கள் அமைச்சராக இருக்கும் பொழுது மதுரையை சேர்ந்த நம்ம பிரபல பாடகர் TM சௌந்தரராஜன் அவர்கள், மதுரகாரர், அவர் வந்து அவருக்கு ஏதோ ஒரு பிறந்தநாள், எத்தனையாவது பிறந்தநாளோ என்னமோ வரும்பொழுது அவரை கௌரவிக்கணும். அவர் அழகிரி அவர்கள் TMS உடைய ரசிகர், நீங்களும் TMS ரசிகர்ங்கிற மாதிரி அவரும் ரசிகர். அதுக்காக அவருக்கு வந்து 100 பவுன் 800 கிராம் அதுக்கு ஒரு பெரிய சங்கிலி ஒன்று வாங்கி போடணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம யாருக்காவது பிரசன்ட் பண்ணணும்னா நம்ம காசு கொடுத்து வாங்கி போடணும். அவர் என்ன பண்ணாரு, அங்க போய் ஏதோ ஒரு நகை கடை, அந்த பேர்லயே மகிழ்ச்சி வரும், ஜாய்னு வரும். நான் வந்து கேட்கறதா இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. மகிழ்ச்சி தமிழ் அமிழ்ந்து உள்ளது. ஆமா, மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த பேரை கேட்டாலே. அந்த ஜாய் அப்படிங்கிற கடையில போய் வாங்கி வந்துட்டாங்க. அவர் பொட்டு சுரேஷ் அவர் கூடவே இருப்பாரு, அவர் பெரிய மாஃபியா. ஏன் எனக்கு நல்லா தெரியும்னா, அழகிரி அவர்கள் இந்தோனேஷியாவுக்கு இந்திய அமைச்சராக, யூனியன் அமைச்சராக கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் வரும்பொழுது அங்க வந்து இந்தோனேஷியாவில் நான் இருந்தேன், கௌரவ ஆலோசகராக இருந்தேன் அவங்க அதிபருக்கு. அப்போ இந்தோனேஷியா தமிழ் மன்றம் நான் தான் நிறுவனர், நடத்திட்டு இருந்தேன். இந்தியா கிளப்புக்கு நான் தான் ஜெனரல் செக்ரட்டரி. ஸோ அம்பாசிடர் என்ன பண்ணிட்டாரு, நீங்க விழா ஏற்பாடு பண்ணுங்கன்ட்டாரு. எம்பசியில வச்சு அவருக்கு வரவேற்பு விழா. ஒரு மத்திய மந்திரிங்கிற முறையில அவருக்கு தமிழ் மட்டும்தான் பேச தெரியும் அழகிரிக்கு. அம்பாசடருக்கு தமிழ் தெரியாது, அவர் வட இந்தியர். நடுவில் லஞ்சு வேற, லஞ்சில் அவரும் இவரும் உட்காந்து பேசும்போது நடுவில் நான் உட்காந்து அவர் என்ன சொல்றாரோ அதை வந்து இவருக்கு மொழிபெயர்த்து, இவர் சொல்றதை அவருக்கு மொழிபெயர்த்து, இப்படியாகத்தானே ஒரு லஞ்சை வெற்றிகரமாக முடித்தோம், அந்த விழாவை முடித்தோம். அப்போ அந்த பொட்டு சுரேஷும் கூட வந்திருந்தார். அப்போதான் எனக்கு தெரியும் அவர் தான் பொட்டு சுரேஷ். பின்னால் அவர் வந்து பல பிரச்சனைகளில் சிக்கி அவர் வந்து கொலை செய்யப்பட்டார். அது மறுபடியும் அந்தந்த என்ன சொல்றது, இந்த ரவுடிசம், அந்த மாஃபியா இதில் வந்து வரக்கூடிய சிக்கல்கள்ல அந்த பொட்டு சுரேஷ் போய் என்ன பண்ணாரு, 100 பவுன் ஜாய் கடையிலேருந்து அது 800 கிராம் அது வாங்கிட்டு வந்துட்டார். சங்கிலியை வாங்கிட்டு வந்து இவங்க டிஎம்எஸ்க்கு விழா வச்சு அவருக்கு போட்டு அவர் அனுப்பிச்சு மரியாதை பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க. அவன் பாவம் அந்த மேனேஜர், அவன் கணக்கு எழுதவானாமா, அதுவும் சின்ன அமௌண்ட் இல்லையே, அதனால வந்து ஃபோன் பண்ணி 3-4 தடவை கேட்டா, 4 தடவை அந்த மேனேஜர் வீட்டுக்கு. அதாவது ஓனர் என்ன சொல்லிட்டாரு, அதான் யாராலும் தெரியாது, வசூல் பண்ணு பணத்தை. கேட்டதுக்கு யார்கிட்ட வந்து பணம் கேட்குற, எங்க வந்து கேட்குறன்னு தெரியுமா, நாங்க ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு 100 கிராம், சாரி 100 பவுன் 800 கிராம் வச்சுங்களேன், 800 கிராம் வந்து வாங்கினதுக்கு பணம் கேட்குற அளவுக்கு உங்களுக்கு திமிர் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் யூஸ் பண்ணி அந்த ஜாய் கடை வாசல்ல ஒரு பெரிய ஏதாவது குடிநீர், இந்த கழிவு நீருக்காக ஒரு பெரிய பள்ளமா தோண்டிட்டு, யாரும் வந்து குறுக்க பலகா கூட போடக்கூடாது, அந்த கடைக்குள்ள யாரும் போக முடியாது. கடையை திறந்து வச்சா கூட எப்படி உள்ள போறது, கஸ்டமர்ஸ் எப்படி உள்ள வருவாங்க, வர முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி
15 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு. அவங்களும் கேட்குறாங்க, கெஞ்சி கேட்குறாங்க. கஸ்டமர்லாம் உள்ள வரணும், வந்த ஸ்டாஃப் எல்லாம் வீட்டுக்கு போகணும். அவங்களாம் அப்படியே அந்த ஓரமா நடந்து போய் பக்கத்து கடை வழியா அப்படி போய் எவ்வளோ அந்த மாதிரிலாம் கஸ்டமர் அப்படிலாம் வரமாட்டாங்க. இப்படிலாம் சொல்லி கேட்டதுக்கு அப்புறமும் உன்னால் ஆனதை பார்த்துக்க முடியாதுன்றார். அப்போ திடீர்னு எங்கேருந்தோ ஒரு ஃபோன் வருது திரு மூக்க அழகிரிக்கு. இதெல்லாம் பத்திரிகையில் வந்த தகவல். அப்போ என்னன்னா அந்த கடைக்கு அந்த பள்ளத்தெல்லாம் சரி பண்ணி அந்த கடையை மறுபடியும் பழையபடி எல்லாரும் வரா மாதிரி பண்ணணும். யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க தெரியுமா? இது யூனியன் மினிஸ்டர் சோன்சோவுடைய வீடு சோன்சோ. யாருக்கிட்ட பேசுறீங்க அப்படின்னு ஒரு மிரட்டி இருக்காங்க. யாரு? அவரே மிரட்டினாரா அவங்க ஆட்கள? அந்த பக்கத்துல இருந்து பேசினவர். இல்ல நீங்க யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு? தாவூத் இப்ராஹிம் சார்பில் பேசிக்கிட்டு இருக்கோம். பாகிஸ்தான்ல இருக்காரு தாவூத் இப்ராஹிம். அவருடைய சார்பில் ஏதோ ஒரு பேரை சொல்லி நாங்கள் அவர் சார்பில் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே வேலை வெளத்து போயிட்டாங்க. உடனே சொல்லிட்டு, உங்க பையன் இப்போ எந்த ஊர் சார் போயிருக்காரு? அவர் பேர் தயாநிதி அழகிரி. அவர் தான் சமீபத்தில் இந்த உடம்பு சரியில்லாமல் போனவர். அப்போ அவரு கொஞ்சம் சின்ன பையனா இருந்திருப்பார். அவர் எங்கேயோ மால்தீவ்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட பிக்னிக் போயிருக்காரு. இல்லை எங்க இருக்காருன்னு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளுங்க. அங்க கடத்தி மால்தீவ்ஸ்ல கடத்தி கொண்டு போய் எங்கேயோ அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே வேற என்ன வழி? அவசரமா நம்ம இடம் தெரியாம மோதிட்டோம். அந்த கடை யாரோட கடை? இவ்வளவு மகிழ்ச்சியா மக்கள் வந்து ஜாயோட வாங்கிட்டு போறாங்கன்னா அந்த கடை வந்து அண்ணன் தாவூத் இப்ராஹிம் கண்ட்ரோல்ல இருக்கிற கடை. அது உங்களுக்கு இன்னொரு 1 மணி நேரம் டைம், அதுக்குள்ள வந்து போய் அங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும் மூடுறது. உங்க பையன் மால்தீவ்ஸ்ல பிக்னிக் போனது வாஸ்தவம் தான். இப்ப பிக்னிக்ல இல்ல. அவர் விசாரிங்க. அவருடைய யாரோ ஒரு நண்பருக்கு அந்த பள்ளியோ கல்லூரி மாணவரோ கேட்ட உடனே, ஆமா அவரு காணும், எங்க போனாருன்னே தெரியல அப்படின்னு அவசரமா வந்து மதுரை மாநகராட்சியை கூப்பிட்டு மண்ணெல்லாம் குட்டி அந்த இடத்த சரி பண்ணி அந்த பக்கம் மால்தீவ்ஸ்ல மகனையும் மீட்டு இந்த 800 கிராம் பணத்தையும் உடனடியாக கொண்டு போய் செட்டில் பண்ணாங்க. இது வந்து தமிழ்நாடு முழுக்க அந்த பீரியட்ல வந்து பரவலாக தெரிஞ்ச விஷயம். பத்திரிகையில் அப்படி இந்த கிசு காதோடு இந்த மாதிரி வகையில இது வந்தது. எதுக்காக சொல்றேன்னா, அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. இன்னைக்கு வந்து இந்த கர்வம் இந்த ஆணவம்லாம் வந்து திமுக ஆட்சியில இருந்தாலே எவ்வளவு தூரம் நடக்கும்னு தெரியாது. திமுக ஆட்சியிலையும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த அம்மா தாவேகா வந்துட்டதுனால இப்போ நம்ம உடனே இவங்க ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லி நினைச்சு இவங்க வந்து எதுவா இருந்தாலும் ஒரு பேங்க் மேனேஜரை வந்து அப்படியே அவரே ஒரு காலம் ஏதாவது தவறா பேசியிருந்தாலோ தவறா நடந்திருந்தால் அவர் மேல் புகார் கொடுக்கலாம். ஸ்டேட் பேங்க் உடைய மேலிடத்துக்கோ இல்லை தேவைப்பட்டால் காவல்துறைக்கோ. இப்ப அந்த அம்மா பேர்ல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் மேனேஜர் அடிச்சதா ஒரு நேஷனலைஸ், அதாவது ஒரு அரசு சார்ந்த அரசு வங்கி ஸ்டேட் பேங்க் அப்படிங்கும்போது கட்டாயம் அது ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆகும். இந்த அம்மா போய் மன்னிப்பு கேட்டாதான் அதுக்கப்புறம் ஸ்டேட் பேங்க்ல இருந்து அவங்க வந்து முடிவு பண்ணணும் இது எப்படி டீல் பண்ணுதுன்னு. இது என்னன்னா, இது இவங்க தேவையில்லாத ஒரு விளம்பரம், ஒரு நெகட்டிவ் விளம்பரம் இவங்களுக்கு தேவையில்லை. ஏதோ தாவைகளை வந்து சேர்ந்தாங்க, அமைதியா இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு எம்எல்ஏவோ இல்லை ஒரு மேயரோ, மதுரை மேயர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க அவங்க, மதுரை மாநகராட்சி மேயர். பேசாம இருந்திருந்தா அது ஒரு வாய்ப்பாவது இருந்திருக்கும். இப்போ ஸ்டேட் பேங்க் மேனேஜர் அடிச்சதுனால அந்த வாய்ப்பும் பறி போயிடுச்சு. சரி, சில சமயங்கள்ல வந்து சில பேரை வந்து திருத்தவே முடியாது. அந்த மாதிரி திருந்தாத உள்ளங்கள் இருந்து என்ன லாபம் அப்படின்னு ஒரு பாட்டுல வரும். அந்த மாதிரி இது திருந்தாத உள்ளங்கள் இவங்க வந்து என்னைக்கா இருந்தாலும் தாங்க இன்னும் எங்கேயோ அதே உச்சாணி கொம்புல இருக்கா மாதிரியே நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரி மேட்டர்ல தாவேகால வந்து முதல்வர் விஜய் எல்லாம் இதுக்கெல்லாம் வந்து ரியாக்ட் பண்ண போறாரா, இல்லை வந்து ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரான்னா, அவருக்கு இருக்கிற தலைவலி, அவருக்கு இருக்கிற கவலை, ஊர் கவலை, அதாவது 1000 கவலை இருக்கு அவருக்கு. அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவர் வந்து இது இவ்வளவு ஒரு சின்ன ஒரு மிஸ்லேனியஸ் மேட்டர், இதுல தலையிட்டா அவருக்கு கெட்ட பேர் தான் வரும். அதனால தலையிடுவதற்கு வாய்ப்பில்லை. அது ஜனநாயகன் எப்படி ஓடுது
அப்படிங்கிறத பத்தியே அவர் கவலையில இருக்காரு. 2-3 நாளா அவர் வந்து செக்ரட்டேரியட்டுக்கே வரல, கோட்டைக்கு அலுவலகத்துக்கு வரல. ஜனநாயகன் படம் எதிர்பார்த்த அளவுக்கு பிக்கப் ஆகல. நீங்க பாத்தீங்கன்னா காரணங்கள் படம் ஒரு 4-5 மாசத்துக்கு மேல தள்ளி போயிடுச்சு. ஒரு டெலகிராம் மூலமா வந்து லீக் ஆயிடுச்சு. யாரோட அது எப்படி சார் லீக் ஆச்சு? டெலகிராம் மூலமா யார் லீக் பண்ணாங்க? அத அவங்க சொன்னது வந்து ஒரு எடிட்டர், அந்த படத்துடைய எடிட்டர் இல்ல. அது சொன்னதே கொஞ்சம் நம்புறது கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. தாவேகா சொல்ற பல விஷயங்கள்ல நம்புறது கஷ்டமா இருக்க மாதிரி அதுவும் அப்படிதான் இருந்தது. அந்த எடிட்டர் சம்பந்தப்பட்ட எடிட்டர் இல்ல, அந்த எடிட்டரோட ஸ்டுடியோல அடிக்கடி வரக்கூடிய வேற ஒரு ஜூனியர் எடிட்டர், ஃப்ரீலான்ஸ் எடிட்டர், அவர் வந்து இந்த படத்தை டவுன்லோடு பண்ணி அதை வெளியில லீக் பண்ணிட்டாரு. அவருக்கு எப்படி பாஸ்வேர்டு கிடைச்சது? இப்போ நானும் 3 சினிமா தயாரிப்பாளர், என்னுடைய மகள் ஒரு பிரபலமான 10 படங்கள் இயக்குன தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இயக்குன இயக்குனர். எப்படி அந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணுங்கிறது எனக்கு தெரியும். என்னுடைய மருமகன் வந்து ஒரு பெரிய எடிட்டர். அப்படி இருக்கும்போது தெரியும். எதுக்காக இதை சொல்றேன்னா, அந்த எடிட்டர் ஒரு பாஸ்வேர்டு போட்டு கண்டிப்பா வந்து வச்சிருப்பாரு. லீக் ஆனா அந்த எந்த காப்பி லீக் ஆகுதுன்னு அந்த வாட்டர் மார்க்ல தெரியும். அது டிஐல போகும்போதா, டப்பிங் போகும்போதா, டப்பிங் போகும், கலரிங் போகும், டிஐ அது போகும், கிராபிக்ஸுக்காக போகும். இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வேற வேற ஸ்டுடியோக்களுக்கு வேற வேற இடங்களுக்கு போகும். இப்ப எங்கிருந்து லீக் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாட்டர் மார்க் இருக்கும். அந்த வாட்டர் மார்க்கை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதெல்லாம் பண்ணி யாரோ ஒரு எடிட்டர், ஒரு ஃப்ரீலான்ஸ் எடிட்டர் வந்து பண்ணிட்டாருன்னு சொல்லி அவர் மீது வழக்கெல்லாம் தொடுத்தாங்க. திடீர்னு ஒரு 2 மாசம் பொறுத்து பாத்தீங்கன்னா அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க. அதாவது அப்ப அது அவர் இல்லையா, அவர் மீது வந்து பொய் வழக்கு போடப்பட்டதா, இல்ல வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா எதுக்காக வாபஸ் வாங்கினாங்க? உண்மையிலேயே அவர் தவறு குற்றம் செஞ்சிருந்தா அநியாயமான ஒரு விஷயம். ஒரு படத்தை வந்து இந்த மாதிரி திருட்டுத்தனமா லீக் பண்ணா அந்த பட தயாரிப்பாளர் மட்டும் இல்ல, நடிகர் மட்டும் இல்ல, அத்தனை டெக்னீஷியனுக்குமே அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். அது ஒரு மோசடி. அது திருட்டுத்தனமா அதை லீக் பண்றதோ, அது நான் நிறைய பேர் இந்த தமிழ் ராக்கர்ஸ்லாம் முன்னால யாரோ எங்க கனடால இருந்து லீக் பண்றாங்க, எங்க இருக்காங்கன்னே தெரியலன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து தவறான விஷயங்கள். அப்படி இல்லீகலா பாக்குறதும் மக்களும் தவறு. பட் மக்கள் ஃப்ரீயா பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா பார்ப்பாங்க, அது தடுக்க முடியாது. ஒரு அமைச்சர் புஷி ஆனந்த் சொன்னாரு, இதை தமிழ்நாட்டு மக்கள் திருவிழாவாக கொண்டாட வேண்டும். எதை? ஜனநாயகன் படத்தை. எதுக்கு திருவிழாவா கொண்டாடணும்? சரி, கொண்டாடுறாங்க. இவங்கெல்லாம் எல்லா அமைச்சரும் இன்னைக்கு முதல் ஷோ, முக்காவாசி அமைச்சர் முதல் ஷோ, சில பேர் ரொம்ப வருத்தமா முதல் ஷோ போக முடியலன்னு 2வது ஷோ பார்த்தது மட்டும் இல்லாம ஒரு 5-6 அமைச்சர் வந்து தேம்பி அழறாங்க. புஷி ஆனந்த் அழுதுருக்காரு, அவர் பர்வேசன தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அழுதுருக்காரு, இன்னொரு ராஜின்னு ஒரு அமைச்சர் ராஜ்மோகன் அழுதுருக்காரு. எல்லாரும் ஏன் அழறாங்கன்னா, கிளிசரின் ஷார்டேஜ் வந்ததாமே. கிளிசரின் ஷார்டேஜ் வந்ததாமே. இல்ல பாருங்க, விஜய் தான் வந்து நடிகர், அவர் தான் கிளிசரின் இல்லாம நடிப்பாருலாம் நம்ம எதிர்பார்த்தா, அவர் அமைச்சர்கள் எல்லாமும் வந்து கிளிசரினே இல்லாம அழக்கூடிய அளவுக்கு நடிகர்களாக இருக்கிறார்கள். அதுல தேம்பி எதுக்கு அழறாங்க? நம்மளும் வந்து சரி, ஏதோ சோகமான சீன் போல இருக்கு, நம்ம படம் நான் இன்னும் பார்க்கல, ஏதோ சோகமான சீன் வந்திருக்கு, உருக்கமா இருக்கு போல இருக்கு காட்சி, அதுக்காக அழுதுருப்பாங்களோன்னு பார்த்தா இல்லையா. அந்த திரையில இவர் தான் இதுக்கப்புறம் அவர் நடிக்க மாட்டாரே, அவரை திரையில பார்க்க முடியாது. அவர் திரையில பார்க்க முடியலன்னா தரையில பார்க்கலாமே, சட்டமன்ற தரையில பார்க்கலாமே. அதான் அதே மாதிரி தானே அவர் பஞ்ச டேலைக் எல்லாம் பேசிட்டு இருக்காரு, அதெல்லாம் நடிச்சிட்டு இருக்காரு அவரு. இப்படி அதாவது எந்த அளவுக்கு இது வந்து அந்த அது அவர்கள்லாம் அழுதாங்க. இதுல இப்ப எல்லாருக்கும் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, அது எப்படி நல்ல இருட்டுல அழும்போது புஷி ஆனந்த் அவர்கள் வந்து கடைசியில அப்படி கண் அப்படி தொடச்சுக்கிறாரு. கரெக்டா அவர் மேல லைட்டு போக்கஸ் ஆகுது தியேட்டர்ல. அதே மாதிரி ஒரு அமைச்சர் வந்து ராஜீவ்னு ஒரு அமைச்சர், இது படம், அடல்ட்ஸ் ஒன்லின்னு சென்சார்ல சர்டிபிகேட் கொடுத்த படம். இந்த படத்தை அவர் தன்னுடைய மனைவி குழந்தையுடன் அழைத்து கொண்டு வந்து பார்த்தா சத்தமிடாம பார்த்துட்டு போலாமா, அதை ரீல்ஸ் போட்டு அதை வந்து வெளியில பரவிட்டு இருக்காரு. உண்மையில சொல்ல போனா
அடல் சொல்லி படத்தை வந்து குழந்தைகளை அனுமதித்தால் அனுமதித்த தியேட்டர்காரரோ இல்ல யாரு தியேட்டர் அந்த எம்ப்ளாயியோ அவங்களுக்கு 3 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்கலாம். இது கிரிமினல் குற்றம். அதே மாதிரி அவங்க வந்து இல்ல அமைச்சர் வந்து நான் சொன்னதையும் மீறி உள்ள போய் கூட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னா அமைச்சர் மீதும் குற்ற நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முதல்ல கூட்டு போகக்கூடாது. அடல் சொல்லி இருக்கு, குழந்தையை கூட்டு போகக்கூடாது. ஏன் அடல் சொல்லி? ஒண்ணு வன்முறை இல்ல ஆபாச காட்சிகள் இருக்கின்றன, அதுக்காக தானே அடல் சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் நீங்க சின்ன குழந்தை 8 வயசு குழந்தை கூட்டு போறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்னன்னால் இந்திய தொலைக்காட்சிகளிலேயே அது அப்படின்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட இதுல வந்து டிவி நியூஸ் சேனல்ல சொல்லுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் இந்திய தொலைக்காட்சிகளிலே முதல் முறையாக இவர் பல் விளக்குகிறார் அப்படிங்கிற மாதிரி யாராவது காமிப்பாங்க. அந்த மாதிரி இதுல வந்து உலக வரலாற்றிலேயே என்னன்னா தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் நடிக்கும் அப்படின்னு டைட்டில். இவர் நடிச்சு முடிச்சது தமிழக முதல்வராக வருவதற்கு முன்னால். ஷூட்டிங்லாம் முடிஞ்சு போச்சு, படம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து அவர் நடிச்சிருக்காரு. இதுல அதை விட பெரிய வரலாற்று சிறப்பு என்னன்னா, இதுல 3 அமைச்சர்கள் இப்பொழுது உள்ள சிட்டிங் அமைச்சர்கள் நடித்திருக்கிறார்கள். புஷி ஆனந்த் ஒரு காட்சியில வராரா. அப்புறம் அந்த தமிழ் பார்த்திபன் அந்த கோட்டு படத்துல வந்து டிராபிக் கான்ஸ்டபிளா வந்தாரு. அந்த அதிர்ஷ்டம் அவர் இப்போ டிராபிக் மினிஸ்டர் ஆயிட்டார், போக்குவரத்து மினிஸ்டர் அவரு. அதுக்கப்புறம் வந்து அருண்ராஜன் இப்போ சுகாதாரத்துறை அமைச்சர் IRSல இருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தாரு. அவர் ஒரு காட்சியில வந்தாரா. அவரெல்லாம் நடிகரையில எதுக்கு வந்தாருன்னு தெரியல. இது வந்து போன முறை இந்த டெலகிராம்ல லீக் ஆனதுக்கு அப்புறம் வந்து இதெல்லாம் ஒட்டப்பட்ட காட்சிகளாம், சேர்க்கப்பட்ட காட்சிகள். ஆக இந்தியாவில் இல்ல அகில உலகத்திலேயே ஒரு மாநில முதல்வரும் 3 அமைச்சர்களும் நடித்த படம் என்பது அநேகமாக ஜனநாயகனா தான் இருக்க முடியும். சரி, இவ்வளவு பேர்லாம் நடிச்சு அது என்ன வாங்கிதுன்னா, ஈசிஆர்ல பல சிட்டியில தியேட்டர்ல எல்லாம் வந்து முதல் காட்சிக்கு எல்லாரும் வந்து 800 ரூபா 1000 ரூபான்னு பிளாக்ல வித்தாங்க. நம்மளுடைய கேள்வி என்னன்னா, பிளாக்ல விற்பதை தடுக்க வேண்டியது யார்? தமிழக அரசு, காவல்துறை. நீங்க விஜய் படத்தை வந்து பிளாக்ல 800 ரூபாய்க்கு 190 ரூபாய் டிக்கெட்டு 1000 ரூபாய்க்கு நீங்க வந்து வாங்குறாங்க, 1500 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா அதை தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கையாக முதல்வர் அறிக்கை கொடுத்து நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா? முதல்வருடைய படமே பிளாக்ல விக்குதுன்னா இந்த பிளாக்ல விற்கிற இதை தடுக்க முடியாதவர் தமிழ்நாட்டில் தூய ஆட்சியை எப்படி கொடுப்பார், ஊழலை எப்படி ஒழிப்பார்? அவருடைய நிர்வாகிகள், அவருடைய தொண்டர்கள், ரசிகர்கள் பிளாக்ல வந்து வாங்குறாங்க, விற்கிறாங்க. தியேட்டர்கள் எல்லாம் வந்து தியேட்டர் ஓனர்லாம் வருத்தப்பட்டிருக்காங்க. நாங்க 190 ரூபாய்க்கு விற்கிறோம் ஆன்லைன்ல, ஆனா பல்க்ல வந்து 200 டிக்கெட் 300 டிக்கெட்னு கேட்கும்போது 300 ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்கிறோம். ஆனா வந்து நீங்க பிளாக்ல 100 ரூபாய் மேல கேட்குறீங்க, தரமாட்டேன்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட்டுட்டு அதை வாங்கிட்டு போய் 800 ரூபாய் 1000 ரூபாய்க்கு இவங்க விற்கிறாங்க. நாங்க இவ்வளவு பெரிய தியேட்டர் நடத்துறோம், அதுக்கு எலக்ட்ரிசிட்டி கட்டுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, அதுக்கான செலவுகள், ஆபரேஷன் செலவு இருக்கு. அவங்க பிளாக்ல விற்கிறது மட்டும் நியாயம் நம்ம சொல்லல, அவங்கள விற்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை இது ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அதாவது எந்த அளவுக்கு இந்த தாவேகாவுடைய இது போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு விழா ஒண்ணு தமிழ்நாட்டுல, அந்த விழால வந்து முதல்வர் வந்து கலந்து கொள்ள முடியவில்லை. அவரை கூப்பிடலையா இல்ல அவர் கலந்து கொள்ளலையா தெரியல. அந்த விழாவில் தாவேகா நிர்வாகிகள் எல்லாம் விஜய் போன்றே ஒருவருக்கு உருவ ஒப்பனை மேக்கப் போட்டு அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு அவரை கூட்டு வந்து மாண்புமிகு முதல்வர் அப்படின்னு சொல்லி அவரை வந்து மேடையில உட்கார வச்சு அவரை கூப்பிட்டு வந்து பேச சொல்லி, அவர் வந்து சிஎம் விஜய் மாதிரி அந்த கையெல்லாம் அப்படி 2 பக்கமும் நீட்டிக்கிட்டு அந்த வழக்கமான அவருடைய அந்த ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி அந்த நடிப்பு எல்லாம் அந்த கொஞ்ச நேரம் பேசிட்டு, அவரை மாண்புமிகு முதல்வர் அவர் வந்து கொஞ்சம் டான்ஸ் ஆடணும்னு கேட்டு அங்க ஒரு சுமாரான ஆடைகளுடன், நம்ம நாசுகா சொல்றோம், சுமாரான ஆடைகளுடன் இருந்த ஒரு பெண்ணுடன் இந்த முதல்வர் வேடமிட்ட அந்த விஜய், டூப்பு விஜய் மேடையில் நடனம் ஆடுகிறார். மாண்புமிகு முதல்வர் என்று அவரை அறிமுகப்படுத்தி, எல்லாருக்கும் தெரியும் டூப்புன்னு. இது என்ன கூத்து, என்ன வேஷம் இது? அதை இப்படிதான் நன்றி சொல்றதுக்காக ஒரு தொகுதி போகும்போது முதல்வர் விஜய் மாதிரியே
யாருக்கோ டூப்பு போட்டு கூப்பிட்டு போனாங்க. இப்போ வந்து மேடையிலேயே வந்து மாண்புமிகு முதல்வர் என்று சொல்லி அவரை டான்ஸ் வேற ஆட வச்சு குத்தாட்டம் போட்ட வச்சு இது என்ன பெருமை என்று புரியவில்லை. சார் எனக்கு ரஜினிகாந்த் பாட்டு ஞாபகம் வருது, நான் தான் டாப்பு மீதி எல்லாம் டூப்புன்னு. பாட்டை கொஞ்சம் மாத்தி பாடிருக்காங்க அவ்வளவுதான் மேடையில. இல்ல நான் தான் டாப்புன்னு நீங்க சொல்லுங்க, மீதி எல்லாம் டூப்புன்னு சொல்லி அந்த டூப்பெல்லாம் மேடையில ஏத்துனீங்கன்னா சார் நாளைக்கு வந்து நிஜமாவே விஜய் வந்தா கூட இவர் விஜய் இல்ல டூப்புன்னு சொல்லிடுவாங்க சார். நம்ம ஆட்கள் புரியாம நம்ம சொல்றது யதார்த்தமா சொல்லக்கூடியது. விஜயே ஒரு இடத்தில் வந்து மேடையில் பேசினா கூட இவர் விஜயே இல்லப்பா இவர் வந்து டூப்புன்னு. இப்போ ரஷ்யால பூட்டின் சொல்லுவாங்க, ரஷ்ய அதிபர் பியூட்டின் அவருடைய உயிர் பாதுகாப்புக்காக என்ன பண்ணுவாரோ அவரை மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 7 பேரை கிரியேட் பண்ணி, அதாவது கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அந்த மேக்கப் போட்டு எங்கேயாவது அங்கங்க போகும்போது வேற வேற, இவர் வெளியில போனோம்னா வேற வேற திசையில அவங்கள அனுப்பிச்சு விட்டுருவாரு. ஏன்னா அவர் வந்து அசாசினேட் பண்ணிடுவாங்களோ, கொலை செஞ்சிருவாங்களோங்கிற ஒரு பயம் இருந்ததுனால. அப்போ மாட்டினா யாராவது ஒரு டூப்ளிகேட் பியூட்டின் மாட்டிப்பான், ஒரிஜினல் பியூட்டின் தப்பிச்சிருவார்னு சொல்லி பல வருஷங்களுக்கு முன்னால சொல்லுவாங்க. இது என்ன அந்த மாதிரி வந்து மேடையில மாண்புமிகு முதல்வர்னு சொல்லி அவர் உட்கார வச்சு எல்லாரும் பக்கத்துல நிர்வாகிகள்லாம் உட்கார்ந்து மேடையில அவரை அறிமுகப்படுத்தி அவரும் வந்து இந்த கையெல்லாம் நீட்டி விஜய் மாதிரியே ஒரு 5 நிமிஷம் பேசுறாரு. பேசிட்டு அவரை டான்ஸ் ஆடணும்னு கேட்டோன்னா ஒரு பொண்ணு ஒன்று வருது டான்ஸ் ஆடுறதுக்கு இதுக்குன்னு கூட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. ஒரு குத்தாட்டம் ஏதோ விஜய் பட பாடல் ஒன்று போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. இதெல்லாம் ரொம்பவும் அசிங்கமாகவும் அருவருப்பாகவும் இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய அந்த பண்பாடு, அரசியல் பண்பாடோ இல்லை ஒரு மேடை நாகரிக பண்பாடோ இந்த அளவுக்கு மோசமா போகும்னு எதிர்பார்க்கல. இதெல்லாம் தாண்டி ஜனநாயகன் படம் நிறைய காத்து வாங்குது. ஏன்னு கேட்டால் அது காத்து வாங்குறதுக்கு காரணம் புரியுது நமக்கு. முன்னாலேயே நிறைய பேர் பார்த்துட்டாங்க, அதனால வந்து அதுக்குள்ள அந்த ஆர்வம் குறைஞ்சு போச்சுன்னு. முதல் 2 காட்சிகள் ஒரு காட்சிகள் வந்து இந்த ரசிகர் மன்றம் மூலமா டிக்கெட் ஃபில்லப் ஆச்சே தவிர பல இடங்களில் வந்து படத்தை வந்து ரிமூவே பண்ற அளவுக்கு ஜனநாயகன் படம் வந்து தோல்வி அடைந்தது. அதை பத்தி வருத்தப்பட வேணாம். ஏன்னா அவர் ஜனநாயகன் படம் தோல்வி அடைந்ததை தவிர அவருடைய எத்தனையோ படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்று இருக்கின்றன, சில தோல்வியும் கண்டிருக்கின்றன. அது எதுக்காக சொல்றேன்னா, கோட்டு படம் வந்து முதல் நாள் நிக்கி 100 கோடி ரூபாய் என்னமோ வசூல், லியோ படம் 142 கோடி என்னமோ வசூல். இந்த படம் வந்து 2 நாள் சேர்த்து முதல் 2 நாள்ல 112 கோடி தான். விஜய் உடைய அந்த பட ஸ்டாண்டர்டுக்கு இது ரொம்ப கம்மியான வசூல் தான். பட் அந்த காரணங்கள் நியாயமான லாஜிக் உள்ளது அப்படிங்கிறதுனால இது நமக்கு எது அதிகப்படியாக தெரிகிறது என்றால் இந்த அமைச்சர்கள் தேம்பி தேம்பி அழுவதும் நடிப்பதும். இத சொல்லும்போது முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். எம்ஜிஆருடைய பாதையில் அவர் செல்கிறார். இப்போ கூட கர்நாடகாவுக்கு முதல்வர் விஜய் நேர போய் DK சிவகுமார் முதல்வர் அவர் தண்ணி கேட்க போறாரு. தண்ணி தரமாட்டேன்ட்டாங்க கர்நாடகால. எங்களுக்கே தண்ணி இல்லை, தர முடியாது, உச்ச நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் தூக்கி உள்ள வைங்க, தண்ணி இல்லைன்னா உச்ச நீதி தீர்ப்பை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு சொல்லி முடியாதுன்ட்டாங்க. இங்கே விவசாயிகள் இந்த தடவை போகம் வந்து விவசாயம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது தமிழ்நாட்டில். அப்போ அங்க போய் வந்து கேட்டு ஏதாவது வாங்கிட்டு வரணும்னா அங்க போவார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் அங்க போனார்னா வேன்ல ஏறி கையாட்டிட்டு ரோட் ஷோ பண்ணிட்டு வருவாரு. அதை மீறி அங்க DK சிவகுமார் வந்து அங்க ஓசூர் எல்லையில இன்னைக்கெல்லாம் பதற்றம். கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவுல பஸ் வந்து 2 நாளா போக்குவரத்து நிறுத்தம். ஏன்னா அந்த அந்த கர்நாடக விவசாயிகள் சங்கம் மற்ற சங்கங்கள்லாம் சேர்ந்து இந்த வாட்டாள் நாகராஜன் ஒருத்தர் தமிழர்களுக்கு எதிராக இருக்கிற ஒரு பெரிய இயக்கம் நடத்துறாரு, முரட்டு இயக்கம். அவர் வந்து தலைமை தாங்கி நடத்துறாரு. அப்போ இந்த எந்த பஸ்ஸையும் போக விட மாட்டேங்கிறார் தமிழ்நாட்டுக்கு. இல்லை தமிழ்நாட்டுல இருந்து பஸ்ஸும் வராது, இல்லை கல்லெடுத்து அடிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில முதல்வர் போய் வாங்கிட்டு வந்தா சந்தோஷம். ஆனா எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் போயிட்டு வந்தார். இதே மாதிரி கர்நாடகாவில் தண்ணி தரமாட்டேன்னு போது எம்ஜிஆர் அவர்கள் போய் பேசி ஏதோ ஒரு அரசியல் புரிதல்னால கொஞ்சம் தண்ணி கொடுத்தாங்க. அது அரசியல்ல பெருமையா வந்து போய் அவர் தான் வாங்கிட்டு வந்தாரு, அவர் இல்லைன்னா வாங்க முடியாதுங்கிறது பெருமைப்பட்டுப்பாங்க. அது கூட அரசியலா கூட இருக்கலாம், ஆனால் நடந்தது. இப்ப இந்த பட விஷயத்துல வரும்போது எம்ஜிஆர் அவர்கள் 1977 ஜூன் 30 அன்னைக்கு தமிழ்நாட்டின் முதல்வர் ஆனார். அந்த வருஷம் வந்து ஆகஸ்ட் மாசம் 14 அவருடைய மீனவ நண்பன் படம் ஏற்கனவே அவர் நடிச்சது அப்பதான் வெளியில வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் போட்டாரு. தமிழக முதல்வர் அன்னைக்கு தேதிக்கு ரிலீஸ் ஆகும்போது
தமிழக முதல்வர் எம்ஜிஆர்னு நினைச்சிருந்தா டைட்டில் போட்டிருக்கலாம், போடல அவர். அதுக்கப்புறம் அவர் அந்த சிஎம் ஆறதுக்கு போது பாத்தீங்கன்னா மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் கடைசி படம் அவருக்கு, லாஸ்டா அவர் நடிச்ச படம். ஷூட்டிங் பாக்கி இருந்தது. முதல்வர் பதவி பிரமாணம் ஏற்றவுடன் மக்களுக்கு அறிவிப்பு கொடுத்தார், இந்த படம் 3 நாள் ஷூட்டிங் இல்லைன்னா அந்த படம் வெளியில வராது, அதனால மக்களுடைய அனுமதியோட நான் வந்து அந்த 3 நாள் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வரேன், ஆனா இதுக்கப்புறம் எந்த படத்தையும் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 நாளோ 3 நாளோ ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வந்தாரு. அது 6 மாசம் கழிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிஞ்சு 6 மாசம் கழிச்சு வெளியாச்சு. அந்த படத்துல கூட தமிழக முதல்வர் எம்ஜிஆர் நடிக்கும் அப்படின்னு போடல அவர். ஏன்னு கேட்டா அது நடிச்ச போது 3 நாள் ஷூட்டிங் வேணா சிஎம்ஆ வந்து போய் பண்ண வேண்டியது வந்ததே தவிர, பெரும்பாலும் வந்து அவர் நடிச்சது வந்து நடிகராகத்தான் அதில் நடித்தார். ஆனா எதுக்கு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் நடிக்கணும்னு போடணும்? இது வந்து என்ன சொல்றது, ஒரு மாரல் ப்ரொப்ரைட்டரின்னு சொல்லுவாங்க, அது பிரகாரம் தவறு என்பதுதான். ஆனால் யார் கேட்பது? மக்கள் வந்து இதெல்லாம் கேட்கிற அளவுக்கு இல்லை. எங்கேயோ அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. இது ஒரு பக்கம். இந்த ஜனநாயகன் வந்து கடைசியில ஒரு வழியா வந்து ஓஞ்சதுன்னு வச்சுங்க. அது அந்த படத்துல நஷ்டம் அடைஞ்ச இந்த தயாரிப்பாளர் வந்து அவரை வந்து அந்த வெங்கட்ரமண கர்நாடகாக்காரரு, ஆந்திரா பூர்வீகம், கர்நாடகால வாழறவர், அவரை வந்து அவர் தான் டம்மி ப்ரொடியூசர், அந்த ப்ரொடியூசர், அது இது நாங்க, அவர் தான் ப்ரொடியூசர், அவருக்கு பேர் தான் வருது. அவரை வந்து டெல்லி பிரதிநிதியாக ஆக்கியாச்சு, தமிழக அரசு பிரதிநிதி. இப்ப காவிரியில தண்ணி வரலன்னா இப்ப அவர் தானே டெல்லிக்கு போய் இப்ப இந்த ஆணையத்துல போய் கேட்கணும். அவர் இதை பத்தி ஒரு அறிக்கையை கூட விடலை. இது வரைக்கும் அவர் தமிழ்ல ஒரு வார்த்தை கூட பேசல, இல்ல தமிழ்நாட்டு விஷயமா கூட பேசல. குறைந்தபட்சம் ஆங்கிலத்துல பேசியிருக்கலாம், இல்ல தமிழ்ல பேசியிருக்கலாம், இல்ல அதையும் இல்லாம கன்னடத்திலேயாவது பேசியிருக்கலாம். கன்னடத்துல பேசினா யாருக்கு தமிழ்நாட்டுல புரியும் தெரியாது. பட் இதை பத்தி அவர் எந்த கன்னடத்துல சொல்லி அதை தமிழ்ல ஒரு அறிக்கையை யாரையா டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னா முடியும், கூகுள்ல போட்டா வந்துருது. ஏதாவது பண்ணியிருக்கலாம். இது ஜனநாயகனுடைய பிரச்சனை இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு படம் வந்து அதற்கு இவ்வளவு பில்டப்பு. 5 அமைச்சர்கள் தேம்பி அழறாங்க. அநேகமா யாராவது இப்ப இனிமேல் அமைச்சர் அழாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கேபினெட் பதவி போயிடுமோ அப்படிங்கிற அளவு எல்லா மந்திரியும் அழறாங்க. ஏன்னா இதுதான் அவர் கடைசியா நடிக்கிற படமா, இதுக்கு மேல படத்துல அவரை பார்க்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், அவர் தான் சட்டமன்றத்திலயும் அதே மாதிரிதான் நடிக்கிறாரு, பஞ்சு டேலக் பேசுறாரு, மேடையிலயும் அதே பஞ்சு டேலக் தான் பேசுறாரு, நடிக்கிறாரு. சினிமாலையாவது வெளிச்சத்துல பாக்குறோம், இதுன்னா நேரையே பார்க்கலாமே, இதுக்கு ஏன் வருத்தப்படணும் அழணும்ன்றது நம்மளுடைய எண்ணம். இருந்தாலும் அவர்களுடைய கட்சியின் கடமையை செய்கிறார்கள் என்று தெரிகிறது. மிக்க நன்றி சார். நீங்க மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வருது, அமுத தமிழில் கவிதை எழுதும் புதுமை புலவன் நீ பாட்டினுடைய வரி. அது மிகவும் சிறப்பான ஒரு பாட்டு. ஐ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் சாங். சார், அடுத்தபடியா நம்ம வந்து தர்மேந்திர பிரதான் அவருடைய ராஜினாமா. நீங்க வந்து அவரோட பழகிருக்கீங்க, மூவ் பண்றீங்க. கொஞ்சம் நம்ம பக்கத்துக்கு போய் இவர் என்னென்ன சாதிச்சார் ஒரு எஜுகேஷன் மினிஸ்டராக, நிறைகள் என்ன குறைகள் என்ன அப்படிங்கிற ஒரு பார்வை பார்ப்போமா? சில வருஷங்களுக்கு முன்னால மோடி ஆட்சியில் இருக்கும் பொழுது, அவர் மோடிஜி ஆட்சியில் தான் அது நடந்தது. என்னை பொறுத்தவரை அதாவது மெத்த படித்தவர், நம்ம வந்து புத்திசாலியானவர், அதே சமயத்தில் அரசியல் சாதுரியம், தேசப்பற்று மிக்கவர், அதாவது மாணவர் சமுதாயத்துக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம். அவர் வந்து அந்த நேஷனல் எஜுகேஷனல் பாலிசின்னு மோடி அரசு கொண்டு வந்ததற்கு மோடி, அமித்ஷா அவர்கள்லாம் நினைத்து கொண்டு வந்தார்கள் என்றால் கூட அதற்கு ஒரு மிகச்சிறந்த கருவியாக செயல்பட்டவர். அதே மாதிரி மாணவர்கள் விஷயத்துல பல விஷயங்கள்ல வந்து நல்ல விஷயங்களா செஞ்சிருக்காரு அவர். பெரிய வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவர் விஷயத்துலதான் சொல்லணும். 30 வருடங்களுக்கு முன்னால் அவர் ஒரிசாவை சேர்ந்தவர். ஒரிசால அப்ப வந்து அவர் ஏபிவிபி, அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்துல அவர் வந்து தலைவராகவோ பொதுச்செயலாளராகவோ இருந்தார். 30 வருஷத்துக்கு முன்னால ஒரிசால காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அவர் வந்து இதே மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஏதோ ஒரு பப்ளிக் சர்வீஸ் உடைய அந்த தேர்வு உடைய இது லீக் ஆயிடுச்சு, அந்த வினாத்தாள். ஏபிவிபி சார்பாக
இவர் வந்து ஒரு 1500 மாணவர்களுடன் இவர் வந்து போராட்டம் செய்தார் 30 வருடங்களுக்கு முன்னால. அப்படிப்பட்டவர் இன்னைக்கு வந்து ஒரு லீக்கேஜ் ஏற்படுகிறதுனா அதற்கு அவர் காரணமாக இருந்திருப்பாரா என்பது ஒரு எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். ஆனால் ஏதோ ஒரு என்ன சொல்றது, இது ஒரு வாழ்க்கையில் ஒரு வட்டம்னு சொல்லக்கூடியது. அதே பேப்பர்ல எந்த பேப்பர் லீக்ல வந்து அவர் வந்து ஏபிவிபில இருந்து அதிலிருந்து பிஜேபிக்கு வந்து அவர் பல வளர்ச்சிகளை அடைந்தாரோ அரசியல் ரீதியாக, அதே பேப்பர் லீக்ல அவர் பதவி விலக வேண்டியது. அவர் பதவி விலகிட்டதுனால ஏதோ அவர் குற்றம் செய்தார் என்பது இல்லை. அங்க 47 பேர் அந்த NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அதோடைய தலைவர்ல இருந்து ஆரம்பிச்சு, இந்த தலைவர் பேர் வந்து ஏதோ பிரதீப் குமார் ஜெயினோ சர்மாவோ ஏதோ பேர், அவர்ல இருந்து அவரை ரிசைன் பண்ணணும்னு யாருமே கேட்கல. NTA உடைய தலைவர் வந்து தார்மீக பொறுப்பு. 47 பேர் அதுல பண்ணியிருக்காங்க. 13 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. 5 FIR போட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 முறையோ என்னமோ வந்து மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மாதிரி லீக்கேஜ் ஆயிருக்கு, ஒத்துக்கொள்ள வேண்டியது. அது தவறுதான், கவனக்குறைவு தான். அதை வந்து நம்ம அதுக்காக மோடி செய்தார், மோடி ஆட்சியில் நடந்தது என்பதற்காக சபை கட்டுவது நியாயம் இல்லை. அதே சமயம் இதற்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சியில், மன்மோகன் அவர்கள் ஆட்சியில் உட்பட காங்கிரஸ் ஆண்ட பல மாநிலங்களில் சுமார் 20 முறை வந்து முக்கியமான பேப்பர் இந்த அந்தந்த டிஎன்பிஎஸ்சின்னு சொல்ற மாதிரி அந்தந்த மாநிலத்துல டாக்டர்கள் தாசில்தார்கிட்ட பரீட்சை. இப்ப சமீபத்துல ஒரு சில மாதங்களுக்கு முன்னால பஞ்சாப்ல வந்து தாசில்தாருக்கான பரீட்சை, மெடிக்கல் சர்வீசஸ் பரீட்சை, அதுக்கப்புறம் அரசு ஊழியர்கள், இந்த மாதிரி வரிசையா வந்து பாத்தீங்கன்னா விவசாய அதிகாரிகள், மருத்துவ பணியாளர்கள், இந்த எல்லாமே லீக் ஆச்சு. எந்த மந்திரியும் ராஜினாமா பண்ணலையே. கெஜ்ரிவால் அவர்கள் வந்து நான் போய் அந்த இதுல ஜந்தர் மந்தர்ல எல்லாரையும் ஆதரவு தெரிவிச்சுட்டு வரேன்னு சொன்னாரு. 6 மாசம் ஊழல் குற்றத்துக்காக ஜெயில இருந்தார். அவரு ஜெயில இருந்த வரைக்கும் அவர் ராஜினாமாவே பண்ணலையே. ஆக்டிங் சிஎம்னு யாரோ இருந்தாங்களே தவிர இவர் பதவி விலகவே இல்லையே. இந்த மாணவர்களுக்கு இப்படி ஒரு நெருக்கடி, அவர்களுடைய வாழ்க்கையே பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. போபால் கேஸ் டிராஜடி நடந்தது, ராஜீவ்காந்தி அந்த பீரியட்ல அந்த ஆண்டர்சனை வந்து இங்கிருந்து, அதற்கு காரணம் அந்த CEO ஆஃப் இவர் யூனியன் கார்பைடு, ரகசியமா விமானம் வச்சு அவர் இங்கிருந்து வெளியே தப்பிக்க வைத்தது காங்கிரஸ் அரசு. அந்த சமயத்தில் லட்சக்கணக்கானவர்கள் வந்து பாதிக்கப்பட்டார்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்தார்கள். பிரதமரோ எந்த மந்திரியோ ராஜினாமா பண்ணலையே. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ராஜினாமா பண்ணல. பேப்பர் லீக் ஆச்சு, தவறு. அதில் தவறு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கார்கள். இப்போ ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க. சரி, இங்க வந்து இந்த போராட்டம் நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இந்த போராட்டத்துல ஏன் பாகிஸ்தான் கொடிகளுடன் சிலர் போராடினார்கள்? ஜிஹாது நடக்க வேண்டும் என்றும், மோடியை கொலை செய்ய வேண்டும் என்றும், மோடியை வந்து அரசை நீக்க வேண்டும் என்று எதற்காக கேட்டார்கள்? இந்த நீட்டு தேர்வுக்கு எதிரான இல்ல இந்த கசிவுக்கு எதிரான இதுல வந்து ஆர்டிகிள் 370 நீக்க வேண்டும் என்று மறுபடியும் எதற்காக பேசினார்கள்? அப்பொழுது இவர்கள் மாணவர்களும் அதில் இருந்து மீண்டும் கொண்டு வர வேண்டும். ஆர்டிகல் 370 மீண்டும் கொண்டு வர வேண்டும். அதாங்க, அது ரத்து செய்ததை ரத்து செய்ய வேண்டும். அதுதான் ரத்து செய்ததை ரத்து செய்ய மீண்டும் கொண்டு வர வேண்டும். இது எதுக்கு நீட் தேர்வு சம்பந்தப்பட்டு வருது? இதுல பெரிய தமாஷ் என்னன்னா, இந்தியா முழுக்க நீட் தேர்வை 3 மாநிலங்கள் தான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒன்னு தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாடு சொல்லும் போது அது ஒரு பெரிய காமெடி என்னன்னா, UPA அரசாங்கத்தில் மன்மோகன் சிங் வந்து பிரதமராக இருக்கும் பொழுது 2010 நீட் தேர்வை முதலில் அறிமுகப்படுத்தியது காங்கிரஸ் அரசு. 2013 அந்த தேர்வுகள் நடக்க ஆரம்பித்தன. அதற்கான GO அரசு உத்தரவை கையெழுத்து போட்டவர் திமுகவை சேர்ந்த, அப்பொழுது UPA அரசில் இருந்த சுகாதாரத்துறை இணை அமைச்சர், ஸ்டேட் மினிஸ்டர் காந்தி செல்வன் என்ற திமுக காரன். இப்ப திமுக ஸ்டாலின் அவர்களும் சரி, திமுக அவர்களும் சரி, நாங்கள் நீட் தேர்வை எதிர்க்கிறோம், ரத்து செய்யும் வரை விடமாட்டோம்ங்கிறாங்க. காங்கிரஸ் ராகுல் காந்தி அதே தான் பேசுறாரு. ஆனா ராகுல் காந்தி பஞ்சாப்ல வந்து ஆம் ஆத்மி நடந்ததையோ
கர்நாடகால கொஞ்ச நாள் முன்னால இதே மாதிரி பேப்பர் லீக் நடந்தது காங்கிரஸ் ஆட்சியில. அங்க எந்த மந்திரியுமே ராஜினாமா பண்ணலையே. அப்போ DK சிவகுமார் வந்து கல்வித்துறை மந்திரியா இருந்தார் அந்த லீக் ஆன போது. அவரை ராஜினாமா பண்ண சொன்னபோது அவர் சொன்னார், நான் ஏன் பண்ணணும், அந்த டெஸ்டிங் ஏஜென்சியோட துணை ஆணையர் டெப்டி கமிஷனர் 2 பேர் அவங்கள ராஜினாமா பண்ண சொல்லியிருக்கோம், அவ்வளவுதான்ட்டார். காங்கிரஸுக்கென்று ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. 2500 குற்றவாளிகள், குற்ற பின்னணி கொண்டவர்களை ஃபேஸ் ரெகக்னிஷன்ல இந்த போராட்டத்துல கலந்து கொண்டதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜுனைத் என்பவர், அப்புறம் வந்து ஜாவேத் என்பவர், இவர்கள்லாம் தினமும் வந்து 2000 பேருக்கு வந்து சாப்பாடு போட்டிருக்காங்க. அவர்களுடைய வசதி பார்த்தீங்கன்னா, அதாவது அவர்கள் வாழும் அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பார்த்தீங்கன்னா 2000 பேர் இல்லை, 20 பேருக்கு சாப்பாடு போடுறதே கஷ்டம் அவங்களுக்கு. 2000 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு அவங்களுக்கு எங்கிருந்து பணம் வந்தது என்பதை இப்பொழுது உளவுத்துறையும் டெல்லி காவல்துறையும் விசாரித்து கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு எங்கிருந்து. அதே மாதிரி 400 பாகிஸ்தானை சேர்ந்த வெப்சைட்ஸ் இந்த இந்த ஆக்ஷன் எடுக்கிறாங்க இந்தியன் கவர்மெண்ட்ல. எங்க இருந்தெல்லாம் அவங்க வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஃபாலோவர்ஸ் 2 கோடி பேர் இருக்காங்கன்னா 80 லட்சம் பேர் வந்து பாகிஸ்தான்ல இருக்காங்க, 30 லட்சமோ 35 லட்சமோ பங்களாதேஷ்ல இருக்காங்க. இவனுக்கு இந்தியாவில் ஓட்டுரிமை கிடையாது, குடியுரிமை கிடையாது. இவங்க ஃபாலோயர்ஸா இருக்கிற கட்சி இது வந்து ஒரு பதிவு பெறாத ஒரு கட்சி, தேர்தல் ஆணையத்திலே எங்கேயோ பதிவு பெறாத கட்சி. சும்மா ஒரு குரூப்பா ஆரம்பிச்சது, ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ இதுலயோ குரூப்பா ஆரம்பிச்ச மாதிரி குரூப்பு. அதுல அந்த திப்கே இவர்கள்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கூட அவர்கள் அவங்க 3 பேர் பேர்ல எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு இம்யூனிட்டி வாங்கிட்டு போயிட்டாங்களே தவிர பாக்கி பேர்ல ஒன்றும் கேட்கல. அது மட்டும் இல்லாம கர்நாடகா பஞ்சாப்ல வந்து நீங்க இதே மாதிரி போராட்டம் நடத்துவீங்களான்னு அவங்க கார்ல ஏறும்போது கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்லாம தப்பிச்சு, அதாவது அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்ப இது வந்து இந்த டீப் ஸ்டேட்ல இருந்து தான் இது வந்து உருவாக்கப்பட்டது, அங்கிருந்து பிளான் பண்ணப்பட்டது. இந்த சோனம் வாங்சக் வந்து வந்தாரு, இந்த முன்னாளோட ஒரு நிகழ்வு நான் பேசியிருக்கேன். அவருடைய மனைவி, இப்ப இருக்கிற மனைவி வேற, கீதாஞ்சலி ஏதோ அவங்க பேரு. அதுக்கு முன்னால ஒரு 10 வருஷம் ரிபக்கா நார்மன் அப்படின்னு அவங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க. அவங்க வந்து அவரை வந்து இங்க NGO அவர் வந்து நடத்துறாரு. அங்க ட்ரெயினியா வந்து அவங்க கிட்ட ட்ரைனிங் எடுத்து அப்பொழுது அவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டு 10 வருடம் கழிச்சு பிரிந்து போயிட்டாங்க. அந்த 10 வருடத்தில் ஃபோர்டு ஃபவுண்டேஷன்ல இருந்து நிறைய பணம் வந்திருக்கு. ஃபோர்டு ஃபவுண்டேஷன்னா என்னை விட உங்களுக்கு அதிகமா தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேருந்து வரக்கூடிய ஒரு பணம் வந்ததுன்னா அந்த சோனம் வாங்சக்கே அவருடைய மனைவி என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த ஒரு போராட்டம் நேர்மையாக நடக்கவில்லை, ராகுல் காந்தி அவர்கள் தேவையில்லாமல் இதை வந்து குழப்பி விட்டார் உள்ளே நுழைந்து. ஏன்னா பிரதமர் வீட்டுக்கிட்ட போய் கலாட்டா பண்றேன்னு சொல்ல போக அப்புறம் கேட்டா குண்டு கட்டா தூக்கிட்டு போய் அவரை கைது பண்ணாம என்ன பண்ணுவாங்க? எந்த பிரதமர் வீடோ ஜனாதிபதி வீடோ அங்கெல்லாம் வந்து செக்யூரிட்டி ஜோன், ஹை செக்யூரிட்டி ஜோன். அங்க போய் போராட்டம்னா முன் அனுமதி இல்லாம போக முடியாது. அங்க போய் கலாட்டா பண்றாரு. அந்த ஜந்தர் மந்தருக்கு போய் அவர் பேசல. இதுல பெரிய தமாஷா என்னன்னா, தமிழ்நாட்டுல இருந்து துரை வைகோ போய் நான் போய் களத்துல போய் எல்லாரையும் பார்த்துட்டு வரேன்னு போனாரு. அவர் யாரை பார்த்தாருன்னு தெரியல. எல்லாரும் ஜந்தர் மந்தரை காலி பண்ணிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் போய் பார்த்துட்டு வந்தாரான்னு தெரியல. ஆராசா அவர்கள் போய் வந்து MP முன்னாள் அமைச்சர், அவர் போய் அவர் சோனம் வாங்சக்கை பார்த்துட்டு வந்தார். இப்ப சோனம் வாங்சக்கே வந்து இந்த போராட்டம் இப்படி நடந்தது வந்து எனக்கு வந்து வருத்தம், எனக்கு இது விருப்பம் இல்லை. அப்ப இதை யார் வந்து இதை வந்து கிளப்பி விட்டு இவ்வளவு பெருசா முதல் 2 நாட்கள்ல 100 பேர் வந்தவங்க 3வது நாள்ல இருந்து 1000 பேர் 2000 பேர் அப்படியே அது பெருகிட்டு போனதுக்கு யாரு காரணம்? இப்ப தர்மேந்திர பிரதான் வந்தீங்கன்னா இதுல நடுவுல வந்து என்ன பண்ணாங்கன்னா, பியூஷ் கோயல் அவர்கள் மத்திய மந்திரி, அவர் அந்த ஜந்தர் மந்தருக்கு வெளியில நின்று யார் யாரெல்லாம் வந்து இந்த அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில இருக்காங்களோ பேரை பிடிச்சி தூக்குல போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இவங்க எல்லாம் அடங்கிடுவாங்கன்னு பேசுற மாதிரி ஒரு வீடியோ வைரலா பரவிச்சு. கடைசியில பார்த்தா பியூஷ் கோயல் வந்து அது பேசவே இல்லை, அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல உருவாக்கப்பட்டது அவர் பேசினதாக. அப்படி என்றால் இதற்கு பின்னால் ஒரு அந்நிய சக்திகளுடைய சதி திட்டம் இது இருக்கிறது என்பதைத்தான். இது சரி, அங்க போய் பேசுறீங்க நீட் தேர்வுக்கு எதிராக. இப்ப அதுதான் நான் சொல்ல வந்தேன். இந்தியாலேயே தமிழ்நாடு, அது கையெழுத்து போட்ட காந்தி செல்வன் உள்ள தமிழ்நாடு, அப்புறம் கர்நாடகா,
மேற்கு வங்காளம் 3 மாநிலம் தான் நீட் தேர்வை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாக்கி எல்லா மாநிலங்களும் கேரளா உட்பட காங்கிரஸ் அல்லது கம்யூனிஸ்டுகள் மாறி மாறி ஆட்சி புரியக்கூடிய கேரளா உட்பட எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. மேற்கு வங்காளத்திலையும் இப்போ பாஜக ஆட்சி வந்ததுனால அதுவும் அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஒத்துப்பாங்க. இப்ப கர்நாடகா, தமிழ்நாடு 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள், 2 மாநிலங்கள் ஒத்துக்கல. இதுல வந்து பெரிய எல்லாத்தையோட காமெடி என்னன்னா, ஐயா ப சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸ் மூத்த தலைவர், அவர் சொல்றாரு நீட் தேர்வை ஒத்துக்க முடியாது, அதை ரத்து பண்ணியே தீர வேண்டும். அவருடைய மனைவி திருமதி நளினி சிதம்பரம் அவர்கள் தான் வந்து நீட் தேர்வு வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் வாதாடி அதை வெற்றி பெற்றுத்தாங்க. அது கூட அது வேறு இது வேறு சார், அது வேறு இது வேறு சார். அது வேறு, தொழில் வேறு அரசியல் வேறும்பாங்க. ஆனால் அதே தொழில் வேறு அரசியல் வேறுன்னு சொல்ற அதே சீனா தானா அவர்கள், மரியாதையுடன் சீனா தானா என்று அழைக்கப்படும் சிதம்பரம் அவர்கள் 2 மாசத்துக்கு முன்னால திமுக கூட்டணி வரணும்னு சொல்லி தாவேகா வரைக்கும் பிரதீப் சக்கரவர்த்தி போய் பேசினதை நிறுத்திட்டு லாஸ்ட் மினிட்ல திமுகவோட கூட்டணி சேர்த்து விட்டாரு, சோனியா காந்தி அவர்கள் சொன்னதாக சொல்லி. அதுக்கப்புறம் தாவேகா ஆட்சிக்கு வந்து தோழமை கட்சிகள்லாம் மீட்டிங் போடணும் போது எல்லாரையோட முதல்ல போய் உட்கார்ந்தவர் அவர் தான். உட்கார்ந்துட்டு இப்ப என்ன கேட்டுட்டு இருக்காருன்னா, அந்த கூட்டணிக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் தேவை, அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவி எனக்கு வேண்டும் என்று ப சிதம்பரம் கேட்கிறார். இவர் தான் 2 மாசத்துக்கு முன்னால திமுக கூட்டணி தாவேகா வந்து தேராத கட்சி என்று பேசியவர். இப்படி இந்த கொள்கைக்கோ ஒரு இதுவோ எதுவுமே சம்பந்தம் இல்லாம நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு அதுல வருத்தம் என்னன்னா, இது கொண்டு வந்தது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த FCRA 115 போலீஸ்காரர்கள் வந்து அடிபட்டு ரத்த காயத்துடன் இருக்கிறார்கள், 8 உயர் அதிகாரி. 60 பேர் போராளிகள் வந்து வன்முறையில் ஈடுபட்டார்கள். அதில் வன்முறையில் ஈடுபடாதவர்களும் சேர்ந்து ஒரு கால் காயம் பட்டிருக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது இந்த 115 போலீஸ்காரங்களை பத்தி யாரும் பேசல. இந்த 60 பேருக்கு என்ன காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த 115 போலீஸ்காரர்கள் அவர்களுடைய பணியை செய்யும் பொழுது அவர்கள் அடிபட்டு இருக்கிறார்கள், காயம்பட்டு இருக்கிறது என்றால் அவர்களுக்கு என்ன ஒரு ப்ரமோஷனாவது உண்டா, ஒரு இன்சென்டிவ் உண்டா? ஏன் இந்த வன்முறையில் ஈடுபட்ட மாணவர்கள் அல்லது மாணவர்கள் என்ற பெயரில் ஈடுபட்டவர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கும் பொழுது ஏன் அந்த போலீஸ்காரர்களுக்கு கொடுக்காம விடணும்? அவங்களுக்கும் மனிதர்கள் தானே, அவங்களுடைய கடமையை சம்பளத்துக்கு தானே வேலை செஞ்சாங்க, பணியை தானே செஞ்சாங்க. இது நல்ல வேலையாக தர்மேந்திர பிரதான் அவர்கள் நாட்டு நலனை மனதில் வைத்து பதவியை வந்து ராஜினாமா செய்கிறேன் என்று சொன்னார். அவருடைய அந்த பெருந்தன்மைக்கு நம்ம வந்து தலைவணணும். ஏன்னா இது வந்து அந்நிய சக்திகள் மாணவர்கள் அல்லாதவர்களிடம் இந்த போராட்டம் சென்று சிக்கிவிட்டது சார். இந்த இது நடக்கும் போதே ஷம்பு பாட்டில் அந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், விவசாயிகள் வந்து 1 வருஷம் போராட்டம், கடைசியில பாத்தீங்கன்னா அந்த விவசாயிகள் இங்க 1 வருஷம் குடும்பத்தோட உட்காந்து போராட்டம் பண்ணாங்க. டிராக்டர் இதெல்லாம் வச்சுக்கிட்டு, தவாலாம் வச்சுக்கிட்டு, சப்பாத்தி எல்லாம் பண்ணிக்கிட்டு. அங்க பஞ்சாப்ல வந்து அந்த வருஷம் கோதுமை வந்து வழக்கத்தோட அதிகமா விளைஞ்சுது. அதனால அந்த விவசாயி அதை யார் பண்ணா? ஐடி இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லாம் போய் அங்க போய் விவசாயம் பண்ணாங்களா? அப்போ அந்த உண்மையான விவசாயிகள் அங்க விவசாயம் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து உட்கார்ந்ததெல்லாம் கமிஷன் புரோக்கர். அதே மாதிரி இந்த தடவை சம்பந்தமே இல்லாமல் இவங்களோட இந்த போராட்டத்தோட சேர்ந்து ஷம்பு பார்டர்ல சில விவசாயிகள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? நீட் தேர்வு விஷயமா. விவசாயிகளுக்கும் நீட் தேர்வுக்கு என்ன விஷயம்? அப்புறம் நிஹாங் சீக்கியர்கள், இந்த நிஹாங் சீக்கியர்கள் ஒரு பெரிய வாள் வச்சிருப்பாங்க. அவங்க வாள் வச்சுக்கிறது வந்து அலவுடு. அதாவது மற்ற சீக்கியர்கள் வந்து கிருப்பான் அது சின்னதா ஒரு குருவாள் மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த நிஹாங்கிறவங்க வந்து அது பெரிய வாளே வச்சிருப்பாங்க. அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க, கலிஸ்தான் ஆதரவு உள்ளவர்கள். இப்படிப்பட்ட ஒரு நடந்து முடிந்தது. ஏதோ மோடி அரசு என்ன ஒரே ஒரு விஷயம், எனக்கு என்னுடைய ஒரு விமர்சனம் மோடி அரசு மீது இதுல என்னன்னா, இந்த தர்மேந்திர பிரதானை வந்து தியாகம் செய்ய வைப்பதோ இல்லை பலிகடா ஆக்குவதோ இல்லை வேற வழி இல்லைன்னாலும் இதை ஒரு வாரம் 10 நாள் முன்னாலேயே பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் அடக்கி இருக்கலாமோ என்கிற எண்ணம் தான். இருந்தாலும் உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருந்தது என்பது நமக்கு முழுமையாக இன்னும் வெளிவரவில்லை என்பதுதான் அதுல உள்ள பிரச்சனை. சொல்லுங்க. மிக்க நன்றி சார். நான் வந்து நீங்க இந்த கழகத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாமுக, பச்சோந்தி முன்னேற்ற கழகம். இந்த பச்சோந்தி முன்னேற்ற கழகம் வந்து அவங்களுடைய உறுப்பினர்களுக்கெல்லாம் வந்து ஒரு அறிக்கை அமைச்சிருக்காங்க. என்ன அறிக்கை அப்படின்னு கேட்டீங்க, இது எனக்கு வந்து ஒரு பட்சி வந்து சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, உங்களுக்கு மிக சிறப்பாக
அதாவது அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ், நிறம் மாற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் சீனா தானாவிடம் போய் சேருங்கள் அப்படின்னு. சீனாக்காரர்கள். ஆமா, இதுதான் சார் கடைசியில கதனுடைய சாராம்சம் இதுதான். இல்ல இந்த போராட்டம் வந்து சீனாவுடன் தொடர்புள்ளது என்பதை பற்றி ஏற்கனவே நிறைய வந்து இந்த சோசியல் மீடியாலலாம் வந்துருச்சு. நீங்க உடனே உங்களுக்கு ஞாபகம் வரணும், மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது ராகுல் காந்தியும் சோனியா காந்தி அவர்களும் சீனாவுக்கு சென்று அங்க வந்து MOU கைது போட்டு வந்தாங்க தகவல் பரிமாற்றத்துக்காக. இது என்ன சார் அநியாயம்? சினிமா ரிலீஸ் ஆகலாம், அதுக்குள்ள வந்து காப்பி வந்து டெலிகிராம்ல ரிலீஸ் ஆகுது. இந்த ஒப்பந்தம் கையெழுத்திட்டு 16 வருஷம் ஆச்சு, இன்னும் யாருக்கும் கண்ண காட்ட மாட்டேங்கிறாங்க. எப்படி சார் முடியும்? இது எனக்கு புரியவே இல்லை. அது மட்டும் இல்ல, இந்திய அரசின் அனுமதி இல்லாமல் அவர்களுடைய கட்சி சார்ந்த பிரதமருக்கு தெரிவிக்காமல் சீனாவுக்கு போய் கைது போட்டாங்க. கேட்டா அங்க உள்ள ஆளுங்கட்சியோட தான் போட்டோம், அரசோட போடலாங்க. சீனால ஆளுங்கட்சி அரசு ரெண்டும் ஒண்ணுதான், எதிர்கட்சிகளே கிடையாது. கேள்விகள் நீங்க கேட்க கூடாது சார். தகவல் பரிமாற்றம் பண்றதுக்கு நீங்க யாரு? இந்திய அரசும் அதே மன்மோகன் சிங் கைது போடட்டும், சீன அதிபரோட கைது போடட்டும். தகவல் பரிமாற்றங்கள் எங்க அவசியமோ அது வந்து பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதை பார்த்து அதை எதை கொடுக்கலாம் எதை கொடுக்கக்கூடாது முடிவு பண்ணணும். போயிட்டு வந்து கையெழுத்து போட்டு வந்து சொல்லல. மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு இப்படி ஒரு MOU கையெழுத்தா இருக்குன்னு கண்டுபிடிச்சு வெளியில வந்தது, அவ்வளவுதானே தவிர அவ்வளவு வருஷமா அதை வந்து சொல்லாமையே மறைச்சு வச்சிருந்தாங்க. அப்பொழுது நீங்க வந்து இந்தியர்களுக்கே வந்து அந்த மாணவர்கள் போராட்டத்துல கலந்து கொண்ட பல பேர் பாகிஸ்தான் கொடியோட போய் நின்னாங்க. ஒருத்தர், நான் வந்து மதன் வந்து அனாவசியமா இழுக்க வேண்டாம்னு பாக்குறேன், தொப்பி போட்டிருந்தாரு, வெள்ளை கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்தாரு, குர்தாலாம், பெரிய தாடி வச்சிருந்தாரு அப்படின்னா உங்களுக்கு புரியும். இது கூட ஒத்துக்கலாம் சார். ஒருத்தர் காவி உடை அணிந்து அங்க வந்திருந்தார் போராட்டத்திற்கு. காவி உடையோட ஏதோ சுவாமி போல இருக்கு, தலையெல்லாம் மொட்டை அடிச்சுக்கிட்டு. சரி, ஒரு சுவாமி போல இருக்கு அப்படின்னு யாரோ பாவம் இன்னசென்ட்டா, சுவாமிஜி கொஞ்சம் காயத்ரி மந்திரத்தை சொல்ல உச்சரிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வந்திருப்பவர் வேறு மதத்தை சேர்ந்தவர். அதெல்லாம் வழக்கமா நடக்கும். இல்ல இந்த நான் சொல்ற அந்த வெள்ளை உடை, தாடி, தொப்பி அப்படின்னா உங்களுக்கு அடையாளம் புரியும். அவர் வந்து ஒரு பெட்ரோல் டேங்க், அவருக்கு சுமார் 50 வயது, 45 வயது, 50 வயது இருக்கும். அவர் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால மாணவரா இருந்திருப்பாரு. எல்லாருமே ஒரு பீரியட்ல மாணவரா இருந்திருக்கோம். அவர் வந்து ஒரு காருடைய பெட்ரோல் டேங்குக்குள்ள தீக்குச்சியை கிழித்து போடுகிறார். அந்த கார் பத்தி எரியணும், வெடிக்கணும்னு. போலீஸ்காரர் வந்து தடுக்கிறார், அவரை தள்ளி விட்டு போடுகிறார். இது வந்து காட்சி வந்திருக்கு. அப்போ இது மாணவர்கள் நடத்திய போராட்டமாக தெரியவில்லை, இதை தாண்டி ஒரு பெரிய அந்நிய சதி, ஒரு டூல் கிட் இருந்திருக்கிறது என்பது தெரிகிறது. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா திமுக மதுரையில சார் அது என்ன, அது பேர் என்ன, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி, அதை சேர்ந்த 200 பேர் போராட்டம்னு உட்கார்ந்துருக்காங்க. ஒரு பெரிய பேனர் மதுரையில. இங்க சைதாப்பேட்டையில நான் தாண்டி போறேன், கார்பரேட் ஜனதா காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு பெரிய பேனர். அது கீழே உட்கார்ந்து போராட்டம் பண்ணவங்க பூரா பாத்தீங்கன்னா கையில வந்து CPI CPM கொடி. ஆக இந்த CRP என்கிற கரப்பாம்பூச்சி கட்சி என்பது சும்மா அந்த ஒரு இதுல சோசியல் மீடியால இருந்ததோட சரி. அதுல யாரோ திக்கேங்கிறவரு, நல்லா நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி மாணவர் தலைவர் என்று சொல்லி அரசியலில் வந்து பூந்து கலாட்டா பண்ணவர்களுடைய சரித்திரம், வரலாற்றை ஆராய்ந்து பார்த்தால் அஸ்ஸாம் கண பரிஷத் மொஹாந்தி ஒரு பீரியட்ல வந்து முதலமைச்சராகவே ஆனார். மொஹாந்தியோட கதி என்ன? மொஹாந்தி எங்க இருக்காரு? அஸ்ஸாம் கண பரிஷத் எங்க இருக்கு இப்போ? அப்புறம் பட்டேல் இதுல குஜராத்ல, அதுக்கப்புறம் வந்து பீமா ஆர்மி. இப்படி மாணவர்கள் என்ற வகையில் வந்து பல பேர் வந்து பட்டேலு இந்த மாதிரி நிறைய பேர். ஏன் அந்த JNUல கண்ணையா குமார், அவர் கடைசியில போய் காங்கிரஸ்ல லீடர் ஆகி எங்கேயோ ஒரு ஓரத்துல இருக்காரு. இப்படி மாணவர் தலைவர்கள் என்ற பட்டேல் வந்து கடைசியில எல்லாரையும் விட்டுட்டு பாஜக காலியா வந்து ஊந்துட்டார். பாஜகவுக்கு எதிராக ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு அவர் குஜராத்ல பெரிய அரசியல் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி மாணவர் இயக்கம், இளைஞர்கள் இயக்கம்னு. அதே மாதிரிதான் வந்து பலர் வந்து அந்த மாதிரி வந்து மென்மே கம் அண்ட் மென்மே கோ. என்னன்னால் இந்த மாணவர்களை பயன்படுத்தி இப்படி ஒரு அராஜகம் நடந்து இருக்கிறது.
இதுல ஒரு முக்கியமான விஷயம்னா இவங்கெல்லாம் ஏன்னா பாராளுமன்றத்தில் இப்ப எஃப்சிஆரையே கொண்டு வராங்க, இன்னும் டைட்டன் பண்ணுது. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நிதிகள் ஏற்கனவே வந்து கடுமையான விதிகள் இருக்கு, இன்னும் கொஞ்சம் கடுமையாக விதிகள் கொண்டு வராங்க. இன்னொரு 4 சட்டங்கள் கொண்டு வராங்க, இந்த பாராளுமன்ற செஷன்ல கொண்டு வரதா இருக்காங்க. அதை தடுப்பதற்காகத்தான் இது வந்து நடந்ததுன்னு சொல்றாங்க. இவ்வளவு பேர் போராடினாங்களே நாடு முழுக்க, யாருமே நீட்டுக்கு எதிராக போராடவில்லை. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணும், என்னமோ தர்மேந்திர பிரதான் ஏதோ அகில உலக தலைவர் மாதிரியும் அவர் ராஜினாமா பண்ணிட்டா நாடே சுபிட்சம் அடைஞ்சிருங்கிற மாதிரியும் நீட் தேர்வுக்கு எதிராக யாரும் பேசல. நீட் தேர்வுக்கு எதிராக பேசுனது மொத்தமே 3 மாநிலம், அதுலயும் வெஸ்ட் பெங்கால் இப்போ அதுல இருந்து வெளியில வந்துடுச்சு. தமிழ்நாடு வழக்கம் போல பேசிட்டு இருக்கு, தாவேக அரசும் பேசிக்கொண்டிருக்கிறது. இப்ப கூட நான் இன்னைக்கு கூட பார்த்தேன், பெரம்பலூர் சொல்லி முடிச்சிருவோம். பெரம்பலூர் மாவட்டத்துல ஒரு நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து நீட் தேர்வு பாஸ் பண்ணி டாக்டர் ஆயிருக்காங்க. கூலிக்காரர்கள் குழந்தைகள் எல்லாம் வந்து நீட் தேர்வு வந்த பிறகு படித்து நீட் தேர்வு பாஸ் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா இவங்கெல்லாம் 50 லட்சம் 80 லட்சம் கொடுத்து எந்த காலேஜ்லயும் சீட்டு வாங்குறதுக்கே வாய்ப்பு இல்லை. அதுலயும் தமிழ்நாட்டில் வந்து 7.5% எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்த அந்த ஒதுக்கீடுனால தமிழ்நாடு மூலமாக இந்தியா முழுக்க அது வந்து அரசு பள்ளியில படிச்சவங்க. அதுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில படிச்சவங்க டாக்டர் ஆனது வந்து மொத்தமா தமிழ்நாட்டில் உள்ள ஒரு 3000 சீட்ல 7 பேர் அரசு பள்ளியில. நீட் தேர்வு வந்து இந்த ஒதுக்கீடு 7.5% வந்ததுக்கு அப்புறம் சுமார் 780 பேர் 800 பேர் படிக்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு ஏழைகள் படிப்பதற்கு இல்லையா? இதை யார் எதிர்க்கிறார்கள்? அந்த 3000 கோடி 3000 சீட்டுக்கு வந்து 50 லட்சம் 80 லட்சம் 1 கோடி, எம்டி படிப்புக்கு 2 கோடி 3 கோடி வசூல் பண்ண யார் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு அந்த அரசியல்வாதிகளுக்கும் அந்த பணம் போச்சு. அவங்க தான் இதை எதிர்க்கிறாங்க. இது இந்த நீட் தேர்வை இப்ப என்னன்னா கடைசியில எதிர்ப்பு யாரும் அதை பத்தி பேச்சே இல்லை. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணிட்டாரு, அந்த அவங்க பேர்லாம் கேஸ் போடலை. அப்புறம் தற்கொலை செய்தவர்களுக்கெல்லாம் வந்து இது கொடுக்கணும், காம்பன்சேஷன் கொடுக்கணும். இது என்ன ஒரு பெரிய ரிஃபார்ம்ஸ்? இதுல என்ன சீர்திருத்தம்? அதான் ஏற்கனவே 13 பேர் கைது பண்ணிட்டாங்க. இப்ப கூட ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு அன்னைக்கு வந்து பிரதமர் வந்து முதல் முறையாக தானே இன்ஸ்டாகிராமில் ராத்திரி 10 மணிக்கு வந்து செல்ஃபி எடுத்துட்டு ஒரு 11 மணி வாக்கில் அது வந்து ஒரு 3/4 மணி நேரம் பேசி அந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் லைன் வந்து அது பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்துல 30 கோடி தாண்டி அப்புறம் 35 கோடி பேர் பார்த்துருக்காங்க உலகம் முழுதும். அவர் தானே ஒரு கேமராமேன் இல்லாம வீடியோ இல்லாமல் இங்கே ஆடுறோன்னா தமிழ்நாட்டில் சினிமா தியேட்டர்ல கடைசி ரோல உட்காந்து அப்படி கண்ணீர் துளியில துடைக்கும் போது கரெக்டா ஃபோக்கஸ் லைட் வச்சு பண்றாங்க. அங்க ஒரு பிரதமர் வந்து நாட்டின் பிரதமர் ஒரு செல்ஃபி எடுத்து அது போட்டு 35 கோடி பேர் பார்க்கறாங்க. இதுதான் யதார்த்தம்.